Hi friends, நான் கல்பனா நந்தகுமார். இன்னைக்கு சீஸ் வச்சு ஒரு பரோட்டா எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம். சீஸ் பரோட்டா செய்கிறதுக்கு நான் 1 கப் மைதா மாவு எடுத்துருக்கேன். அது கூடவே 1 கப் கோதுமை மாவு அதையும் சேர்த்துக்கோங்க. உப்பு தேவையான அளவு, எண்ணெய் 2 ஸ்பூன் அளவுக்கு. இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிடுங்க. மிக்ஸ் பண்ணிவிட்டு சப்பாத்தி மாவு மாதிரி பிசைஞ்சு வச்சிடலாம். மாவு இப்போது பிசைஞ்சு வச்சாச்சு. இதில் லைட்டாக மேலே ஆயில் தடவி நம்ம ஒரு 1/2 hour வச்சிடலாம். ஸ்டஃபிங் ரெடி பண்ணிடலாம். நான் ஸ்டவ்வில் பேன் வச்சுருக்கேன். அதில் ஒரு 2 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கோங்க. 4 ஸ்பூன் அளவுக்கு பொடியாக நறுக்கின வெங்காயம், அது நல்லா வதக்கிடுங்க. வெங்காயம் லைட்டாக வதங்கினதும் 1 கப்பில் கோஸ் எடுத்து வச்சுருக்கேன், பொடியாக நறுக்கியிருக்கேன், அதையும் சேர்த்துக்கோங்க. இது லைட்டாக வதக்கினா போதும். வெங்காயமும் கோஸும் ஓரளவுக்கு வதங்கிருச்சு. இப்போது நான் ஒரு கேப்சிகமில் ஒரு பாதி கேப்சிகம் தான், அது பொடியாக நறுக்கி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துக்கோங்க. கேப்சிகம் சேர்த்து கொஞ்சம் நல்லா வதங்கட்டும். ரொம்ப ப்ரௌனெல்லாம் வதங்க வேண்டாம், லைட்டாக வதங்கினா போதும். இப்போ இது கூட சில்லி ஃப்ளேக்ஸு கொஞ்சமாக, பெப்பர் பவுடர் ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு, உப்பு தேவையான அளவு, இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இது ஒரு 10 செகண்ட்ஸ் வதங்கினா போதும். வதங்கிருச்சு. இப்போது கொத்தமல்லி கொஞ்சமாக போட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். பிசைஞ்சு வச்ச மாவுலேருந்து நான் ஒரு பால் எடுத்துருக்கேன். இது நல்லா உருட்டிக்கலாம். சப்பாத்தி இந்த மாதிரி நல்லா திரட்டி வச்சுக்கோங்க மாவை. அதில் கொஞ்சமாக நெய் கொஞ்சம் நம்ம ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கலாம். நெய்க்கு பதிலாக நீங்கள் பட்டர் கூட சேர்த்துக்கலாம். இப்போது இதில் ஒரு பக்கத்துலேருந்து இது இந்த மாதிரி மடிச்சு விட்டுக்கோங்க. அதே மாதிரியே இந்த சைட்லேருந்தும் அடுத்து இப்படி மடிச்சு விட்டுக்கோங்க. இதில் நம்ம ரெடி பண்ணி வச்ச இந்த மசாலாவெல்லாம் இதில் போட்டுக்கலாம். இது வந்து துருவி வச்ச சீஸு. இது நம்ம இது மேலே அப்படியே ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கோங்க. இதை இப்போது இது மேலே அப்படியே மடிச்சு விட்டுடலாம். இந்த பக்கமும் எடுத்து இந்த பக்கமும் எடுத்து அப்படியே மடிச்சிடுங்க. இந்த ஓரம் எல்லாத்தையும் அப்படி லைட்டாக ப்ரெஸ் பண்ணி விட்டுருங்க. இதையும் லைட்டாக நம்ம அப்படியே ப்ரெஸ் பண்ணிக்கலாம். இப்போ இதை நம்ம தவாவில் போட்டு எடுத்துக்கலாம். பேன் சூடாக இருக்குது. நான் கொஞ்சமாக நெய் சேர்த்துக்கிறேன். நெய் சூடானதும் இந்த பராத்தாவை இதில் போட்டுடலாம். ஸ்லோ ஃப்ளேம்லேயே நம்ம இது கொஞ்சம் குக் பண்ணலாம். மேலேயும் கொஞ்சம் லைட்டாக அப்படியே நெய் வந்து ஸ்ப்ரெட் பண்ணிக்கோங்க. இதுக்கு பட்டர் கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும், குழந்தைங்களுக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும். இதுக்கு தொட்டுக்கவே எதுவும் தேவையில்லை. அப்படியே திருப்பி போட்டுக்கலாம்.
இது சீஸ் போட்டதுனால நல்லா புஸ் புஸ்ன்னு வரும். பாருங்கள், சூப்பராக எழும்பி வருது. இந்த சைடெல்லாம் கொஞ்சம் வேகலை அப்படின்னா நம்ம லைட்டாக அப்படி திருப்பிட்டு நம்ம எடுத்து வேக வச்சுக்கலாம். சீஸ் பரோட்டா ரெடி ஆகிடுச்சு. நல்லா அழகாக வந்திருக்கு. சூப்பராக ஃப்ளஃபியாக இருக்குது. இப்போ இது நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். சீஸ் பரோட்டா ரெடி ஆகிடுச்சு. நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணிவிட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள். ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள். தேங்க்யூ.